பிபிசி நியூஸ் என்கிற நிறுவனம் எதையாவது ஒண்ணு பண்ணி இளைஞர்கள் ரோடுக்கு வாங்க, இந்த ஆட்சியை எதிர்த்து போராடுங்க, அப்பதான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு அமைதியா இருக்கும் நாட்டை தேவையில்லாமல் தூண்டி விடுகிறார்கள். இதுக்கு ஏத்த மாதிரி தான் ராகுல் காந்தி எங்க போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இந்தியா அமைதியா இல்ல, இந்தியா டாக் எக்கானமில இருக்கு, இந்தியா கஷ்டப்படுது அப்படின்னு அவர் தூண்டுறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் சேர்ந்து வராங்க. ஊரெல்லாம் சண்டை போடுது, நீ மட்டும் அமைதியா இருக்கிற, நீ சண்டை போடுன்னு சொல்றது தூண்டி வர்றது. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் ட்விட்டர் பக்கத்துல ஜென்சி குறித்து ஒரு இதை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மக்கள்லாம் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் டிலீட் பண்ணியிருந்தாரு. இதை நீங்க குமரகுரு மாநில தலைவர் வழக்கறிஞர் பிரிவு பால் கனகராஜ், மாநில துணைத் தலைவர் பாஜக. கடந்த வாரம் இங்கிலாந்து நாட்டை தலைநகரமாக கொண்ட பிபிசி நியூஸ் என்கிற நிறுவனம், செய்தி நிறுவனம், ஒரு விஷமத்தனமான ஒரு ஆர்டிக்கிளை தமிழ்நாட்டில் தமிழில் பல மொழிகளில் பிரசுரிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக அவர் எழுப்பும் கேள்வி என்றால், ஒய் ஜென்சி? ஜென்சி என்று அவர் குறிப்பிடுவது 13 வயதிலிருந்து 28 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 37 கோடி இருக்கிறார்கள். 1/4 இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஜனத்தொகை ஏன் இங்கே மௌனமாக இருக்கிறது? இலங்கையிலும் பங்களாதேஷிலும் இந்தோனேஷியாவிலும் நேபாளிலும் இந்த குறிப்பிட்ட வயதுடையவர் தான் கிளர்ச்சியை உண்டாக்கி நாட்டின் தலைமையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக விளங்கும் பொழுது ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் அந்த சக்தி வீணாக போகிறது? அப்படி என்று ஒரு விஷமத்தனமான ஒரு ஆர்டிக்கிள் என்ற பேரில், இன்வெஸ்டிகேஷன் என்ற பேரில் ஒரு விஷமத்தனமான விஷயத்தை இப்பொழுது செய்திருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்வது என்றால், மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர்கள் சொல்வது, இப்போ இருக்கும் இந்த இளைஞர்கள் ஏன் சமூக வலைதளங்களிலும் வேலையில்லா திண்டாட்டத்திலும் மூழ்கி இருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த வழியில் சொல்லி, அதே மாதிரி இவங்களெல்லாம் இன்னொரு விஷயம் பயமுறுத்துது. இப்போ நடக்கிற ஆட்சியில் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் தேச துரோகி, இந்த நாட்டுக்கு எதிரி என்று சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் அந்த குறிப்பிட்ட ஜனத்தொகை இருக்கிறது. அந்த ஜனத்தொகை எப்பொழுது ஒன்றாக சேர்கிறதோ அப்போது இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரும் என்று ஒரு ஆர்வம் போல் சொல்வதாக சொல்லி தூண்டிவிட்டு மக்களை வேண்டுமென்றே தூண்டி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியை செய்ய தூண்டிவிடுவது என்ற பெயரில் தான் நாங்கள் எல்லோரும் பாஜகவின் லீகல் செல் சார்பாக சகோதரர் பால் கனகராஜ் அவர்களும் நானும் எங்கள் தலைமையில் வழக்கறிஞர்கள் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கு டிஜிபியுடன் மனு கொடுத்திருக்கிறோம். அந்த புகார் மனுவில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களது அலுவலகம் சென்னையில் இருக்கிறது, அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இன்றைக்கு மட்டும் செய்வதில்லை, 2-3 வருடங்களுக்கு முன்பு தி மோடி கொஸ்டின் அப்படின்ற பெயரில் குஜராத் கலவரம் முடிந்து கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கலவரத்திற்கு காரணம் மோடி அவர்கள் தான் என்று விஷமத்தான ஒரு ஆர்டிக்கலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைய வைக்க வேண்டும் நோக்கத்தோடு செய்தார்கள். அது முறியடிக்கப்பட்டு விட்டது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பும் மீண்டும் ஒரு விஷமத்தனமான ஒரு ஆர்டிக்கலை இன்றைக்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். பாஜக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இதை கண்டித்து இன்றைக்கு மனு கொடுத்திருக்கிறோம். ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக இன்டர்நேஷனல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? ஏன்னா வெளிநாட்டு பிபிசி மாதிரியான ஊடகங்கள் இந்த மாதிரியான செய்திகளை பரவும் போது மக்களை தூண்டுறதுக்கான, வன்முறையில் தூண்டுறதுக்கான, இல்லைன்னா தூண்டுறதுக்கான விஷயம் நினைக்கிறீங்களா? இன்னொன்று, அவர்களுக்கு பின்புலமா இருக்கிறதுல வேற ஒரு நிறுவனங்களும் இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான சர்வதேச அளவில் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் ஏதாவது ஒரு காரணத்தில் கீழே போகும்போது இந்தியா மட்டும் மேலே மேலே செல்வாக்காக வளர்ந்து வருது. பொருளாதாரத்தில் 10வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ பொருளாதாரம் சீராக இருக்குது, விலைவாசி சீராக இருக்குது, பெட்ரோல் டீசல் எந்த விதமான பஞ்சம் இல்லாமல் கிடைக்குது, போர் சூழலில் எப்படி இந்த நாடு மட்டும் முன்னேறிட்டே போகலாம், அது போகக்கூடாதுன்றது முறையில் வெளிநாட்டு சதியெல்லாம் செய்து இந்த பிபிசி மூலமாக இந்த மாதிரி கிளர்ச்சியை தூண்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? எதையாவது ஒன்று பண்ணி இளைஞர்கள் ரோடுக்கு வாங்க, இந்த ஆட்சியை எதிர்த்து போராடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு தேவையில்லாமல் அமைதியாக இருக்கும் நாட்டை தேவையில்லாமல் தூண்டி விடுகிறார்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ராகுல் காந்தி எங்கே போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இந்தியா அமைதியாக இல்லை, இந்தியா டாக் எக்கானமியில் இருக்குது, இந்தியா கஷ்டப்படுது அப்படின்னு அவர் தூண்டுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் சேர்ந்து வராங்க. இப்போ ரீசெண்டாக கூட அர்னாப் கோஸ்வாமி மேலே ஒரு கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. டர்க்கியில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னதுக்காக போட்டிருக்காங்க. டர்க்கியில் ஆஃபீஸ் இருக்கா இல்லையானது இன்றைக்கி மறுக்கல அவங்க. அப்போ வெளிநாட்டில் ஒரு கட்சிக்கு எதுக்கு ஆஃபீஸ் இருக்கணும்னு கேட்குறது தான் இந்த எல்லா சதிக்கும் உண்டான பின்னணியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த நேம் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அதுக்கு எதிரான செயல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க? இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எதிரான செயல், இது குற்ற செயல். எந்த ஒரு நாட்டிலையும் போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் வேறு மாதிரி கேட்டிருக்கணும். எப்படி இந்தியா இவ்வளோ அமைதியாக இருக்குது, பாராட்டுறோம், இத்தனை நாடுகள் மோசமாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் இப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, உங்கள் நாட்டை நாங்கள் பாராட்டுறோன்னு சொன்னால் அது செய்தி தர்மம், பத்திரிகை தர்மம். எல்லாரும் ஊரெல்லாம் சண்டை போடுது, நீ மட்டும் அமைதியாக இருக்கிற, நீ சண்டை போடுன்னு சொல்கிறது தூண்டி வர்றது தானே.
எப்படி அமைதியா இருக்குன்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அது ஒரு பாசிட்டிவா கூட எடுத்துக்கலாம். எப்படி அமைதியாக இருக்குன்னு அடுத்த வார்த்தையில் என்ன போட்டிருக்காங்கன்னா, வேலையில்லா திண்டாட்டம், நீங்கள் விலைவாசி கொடுமை இல்லை, அது இல்லாமல் எல்லாம் சமூக வலைதளத்தில் மூழ்கி இருக்கிறீங்க, ஜென்ரலாக திங்க் பண்ணுறதுக்கு இந்த குறிப்பிட்ட ஜனத்தொகைக்கு டைம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அதெல்லாம் விட்டுட்டு டைம் எல்லாம் விட்டு ரோடுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற முறையா வாங்கன்னு கூப்பிட்றாரு. கிளர்ச்சியை தூண்டுறது வெளிநாட்டோட செய்தி நிறுவனத்தோட வேலை இல்லைன்றது என்னோட கருத்து. ஸ்டேபிளான கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்கும்போது அதை இன்ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு வெளிநாடு செய்தியும் இல்லை இருக்கும். வெளிநாட்டு செய்தி தான் அது. பிபிசின்றது எங்கேருந்து வருது? யூகேலேருந்து வருது. அவங்க வேலையே இந்த மாதிரி தான். நல்லா இருக்க நாடு எப்படி வளர்ந்து வருது. இன்னொரு கோவம் இருக்கலாம், 6வது இடத்துல இருந்த இந்தியா 4வது வந்து அவங்களும் 6வது தள்ளிட்டோம் 1வது இடத்துல, அந்த கோவம் கூட இருக்கலாம். ஏற்கனவே வந்து ஆதவ் அர்ஜுன் அதாவது டிவிகேவோட ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஜென்சி குறித்து ஒரு இதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மக்கள்லாம் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் டிலீட் பண்ணியிருந்தாரு. இதை நீங்கள் இந்த யாராக இருந்தால் தவறு தான். ஜென்சியை நல்லா பயன்படுத்துங்க. இந்த குறிப்பிட்ட ஜனத்தொகை இந்திய நாட்டோட பில்லர், இது நல்லா பயன்படுத்துங்க. விவசாயத்துக்கு வாங்க, இண்டஸ்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம். நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கிறீங்க, கிளச்சி விட்டு வெளில வாங்க, ரோட்டுக்கு வாங்க, சண்டை போடுங்கன்னு சொல்கிறது வந்து யாராக இருந்தாலும் தவறு.